தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளில் காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அண்ட சராசரத்தின் அதிபதியாயிருக்கிற சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய நல்ல கர்த்தாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். சுயமாய் ஒரு வார்த்தை அடியின் நாவில் வராதபடிக்கு கர்த்தர் அடியின் நாவின் மேல் அதிகாரத்தை எடுத்தருளும். இந்த வார்த்தையின்படி வளர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாக்கியவான், சொல்லுங்க. பாக்கியவான் என்ற தலைப்பில் எனக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை தேவன் கொண்டு வருகிறார். சமீபத்தில் நாகர்கோவிலை சார்ந்த ஒரு போதகருடைய சாட்சி கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தன்னுடைய பிரசங்கத்திலே கொண்டு வந்திருக்கிறார். என்ன சாட்சி என்றால், அவருக்கு தன்னுடைய குடும்பத்தை விட ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் கைவிடப்பட்ட பிள்ளைகளையும் நேசிக்கவும் உதவி செய்யவும் ஒரு பெரிய தாராள மனசை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி அவர் தன்னுடைய எல்லா காரியங்களையும், கிடைக்கிற எல்லாவற்றினுடைய பெரும்பாலான பங்கை ஏழைகளுக்கே கொடுத்து வந்திருக்கிறார். ஒரு நாள் அவர் ஊழியத்துக்கு போய்விட்டார். அவங்க வீட்டில் எப்பவுமே 2 சாவி இருக்கும். ஒரு சாவி அவர் கொண்டு போக சொல்ல கொண்டு போயிடுவார், ஒரு சாவி அவங்க வீட்டில் இருக்க சொல்ல அவங்க பூட்டிடுவாங்க. அப்படி இருக்க சொல்ல ஒரு நாள் இரவு தன்னுடைய ஊழியத்தை முடித்து வீட்டுக்கு வர சொல்ல 12 மணி. எத்தனை மணி? 12 மணி. இந்த 12 மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வர சொல்ல கதவை திறந்து உள்ள போறாராம். பிள்ளைகள் 2 பேரும் இருக்கிற ரூம்ல 2 பிள்ளைகள் நேர் முழங்காலில் நின்று, கர்த்தாவே, இந்த வாரத்தில் எங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். என்ன கட்டணும்? ஃபீஸ் கட்டணும். எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு ஃபீஸ் கட்ட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று 2 பிள்ளைகள் நேர் முழங்கால் நிற்கிறதா. இந்த சத்தத்தை அவர் கேட்டுட்டாரு. அவருக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அநேகருக்கு உதவி செய்கிறவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் இல்லைன்னு சொல்லி தங்கள் பிள்ளைகள் அழுகிறத தகப்பன் கேட்டார். அவருக்கு ரொம்ப மனபாரமா போட்டு, நம்ம வீட்டை மாதிரி தான், சர்ச்சும் வீடும் பக்கத்தில் சாவி எடுத்துட்டு சர்ச்சில் போய் ஒரு சின்ன பிள்ளைய போல அவர் ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே, என் பிள்ளைகள் அவங்களுடைய ஃபீஸுக்காக அழுகிறாங்களே, எனக்கு அவங்களுடைய ஃபீஸ் கட்டுவதற்கான முகாந்திரம் இல்லையே, பரிசுத்த தேவனே, நீர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஜோமணி வீட்டில் வந்து பிள்ளைகளோட படுத்து தூங்கிட்டாரு. அடுத்த நாள் வீட்டம்மா சொல்லுது, போய் காய்கறி வாங்கிட்டு வாங்கயா. காய்கறி ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த ஊழியக்காரரை பாஸ்டமா சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்படி மார்க்கெட்டில் போய் ஒவ்வொரு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வச்சு அவருடைய தொலைபேசி அடித்திருக்கிறது. எடுத்து பார்த்துருக்கிறாரு. அவங்க சர்ச்சில் ஒரு விசுவாசி, ஐயா, நான் இந்நாள் பேசுறேன், நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை அனுப்பியிருக்கிறேன், அதனால அதை உங்க தேவைக்காக மாத்திரம் செலவழிக்க வேண்டும், சர்ச்சுக்கு கொடுக்க வேண்டாம், அது உங்க தேவைக்காக அதை பயன்படுத்த வேண்டும். ஒரு 10 டிஜிட்டல் நம்பர், வெஸ்டர்ன் யூனியனுக்கு 10 டிஜிட்டல் நம்பரு அவருக்கு அந்த அம்மா கைமாறி கொடுத்து, அவர் கையில் பேனா இல்லை, கடைக்காரங்கிட்ட வாங்கி அந்த 10 நம்பர் எழுதியிருக்கிறாரு. வெஸ்டர்ன் யூனியன்ல போய் அதை எடுக்க சொல்ல எத்தனை ரூபா இருந்துச்சு தெரியுமா? 41,100 ரூபாய். எத்தனை ரூபா? 41,100 ரூபாய். இவங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? 41,000 ரூபாய்.
கர்த்தர் பெட்ரோலுக்கும் சேர்த்து அந்த தேவ மனுஷனுக்கு கொடுத்ததாக ஒரு உண்மை வரலாற்றை என் காதார கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, நீங்கள் பாக்கியவான்கள். மிக தெளிவாக இந்த வசனத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்தி, இதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்தின பின்பு நான் சில விஷயங்களை உங்களுக்கு நேரடியாக தெளிவாக இந்த வார்த்தையை உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். இதை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் ஒரு பெரிய நன்மை உங்க வாழ்க்கையில இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அது உங்க வாழ்வில் சம்பவிக்கும். மறுபடியுமாக நீதிமொழிகள் 8:32 பின்பகுதியை வாசிக்க பார்ப்போம். என் வழிகளை காத்து, என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லாரும் கவனிங்க. இந்த கிராமத்திலிருந்து செங்கோட்டைக்கு போவதற்கு பல வழிகள் இருக்கிறது. இந்த முடுக்க போய் அந்த லெஃப்ட் டர்ன் பண்ணி அங்க வந்தாலும் செங்கோட்டைக்கு வந்துடலாம். இந்த ரோட்ல இருந்து நேர அக்கறை கடந்து அந்த லெஃப்ட் பிடிச்சு போனாலும் செங்கோட்டைக்கு போகலாம். ஆனா செங்கோட்டைக்கு ஒரு நேர் வழி இருக்கிறது. என்ன வழி இருக்கிறது? இது ஈஸியான வழி. இந்த வழியில போனா உங்களுக்கு ஈஸியா, வண்டி வச்சிருக்கிறவங்களும் நடந்து போகிறவங்களுக்கும் ஈஸியா போயிடலாம். ஆனால் உலகத்தில் அநேக தெய்வங்களுக்கு அநேக வழிகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தராயிருக்கிற இயேசு சொல்லுகிறார், ஏன் வழியில நடந்துட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் வழியில நடந்துட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். அதனால் இன்றைக்கு காலையில ஞானிகளில் ஞானியான சலோமோனை கொண்டு கர்த்தர் உரைக்கிறார், என் வழியில எவன் ஒருவன் நடக்கிறானோ அவன் பாக்கியவான். என் வழிகளில் ஒருவன் எவனொருவன் நடக்கிறானோ அவன் பாக்கியவான். ஒருவேளை நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறீர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வழிகளில், அவருடைய சமூகத்தில் நீங்கள் நடப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து, என்ன பார்த்து கர்த்தராயிருக்கிற தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள். அதற்கு ஆதாரமாக சில வசனத்தை தேவ சமூகத்திலிருந்து நான் காத்திருந்து பெற்று உங்கள் மத்தியில் இருக்கிறேன். இந்த வசனம் வெறுமையாய் வராது. அந்த வசனம் சிலதை கொண்டு உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்திராகமங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை ஒருவர் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 19:5-6. இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேலின் புத்தரோடு சொல்ல வேண்டிய வார்த்தை என்றார். அல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையிலே நீங்கள் பாக்கியவான்கள். எப்படி நீங்கள் பாக்கியவானாக முடியும் என்றால், நீங்கள் அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கு மாத்திரமே அந்த பாக்கியத்தை அனுபவிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பாட்டுக்காக, ஆகாரத்திற்காக தங்கள் தேசத்தில் பஞ்சம் வந்த பொழுது இந்த ஜனம் எகிப்துக்காய் போனது, அந்த ஜனம் அடிமையாக மாற்றப்பட்டது என்று வேத சரித்திரம். இந்த சரித்திரத்தை ஆண்டவர் அவர்களை மாற்றி மறிப்பதற்காக, மாற்றி அவர்களுக்கு ஒரு புதிய இடத்தை காட்டுவதற்காக அவர்களுக்கென்று ஒரு காரியத்தை எடுத்துரைக்கிறார். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால், அதற்கு ஓப்பனா சொல்லுறேன், அவர் வழிகளில் நடப்பீர்கள் ஆனால் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள்.
இன்னைக்கு நீங்க உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பினுடைய பங்கு உங்க பிள்ளைகளுக்கு எப்படி உரிமையாக மாற்றிக்கொள்ளப்படுகிறதோ, சட்டப்படி உங்க பிள்ளைகளுக்கு உரியது என்று எப்படி நீங்கள் நிர்ணயிக்கிறீர்களோ, நீங்கள் தேவனுக்கு சொந்த ஜனமாய் மாறும் பொழுது, நீங்கள் அவர் வழிகளில் நடக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், நீங்கள் அவருடைய சொந்த ஜாதியாய் சொந்த ஜனமாய் தேவ சமூகத்தில் இருப்பீர்கள் என்று ஆவியானவர் உரைக்கிறார். 6ஆம் வசனத்தை கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 6ஆம் வசனத்தை, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தை என்றார். ஆதலால் நீங்கள் பாக்கியவானாக மாறணுமா? நான் பாக்கியவானாக மாற வேண்டுமா? அவர் வழிகளில் நடக்க இந்த புதிய மாதத்தில் சபையை கர்த்தர் அழைக்கிறார். சபையை அழைக்கிறார். ஆதலால் சபையே, நீங்கள் பாக்கியவான்கள் என்பதை மறக்க கூடாது. சபையே, நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கவும் மறக்காதிருக்க உங்களை கர்த்தர் அழைக்கிறார். உபாகமங்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 30-31 திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 30-31. நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார். கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் வழிகளில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற தேவன் உங்களிடத்திற்கு நேராக திரும்புவார். அவர் சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்களை அவர் வியாகுலப்பட விட மாட்டார், உங்களை கைவிடப்பட மாட்டீர்கள். சில நேரத்தில் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாம் இழந்து நடுத்தரவுக்கு வந்து போன சூழ்நிலைகள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு என் வார்த்தைக்கு என் வழியில நடக்கும் பொழுது நான் உன்னை கனப்படுத்துவேன். 31ஆம் வசனத்துல என்ன சொல்றார்? சத்தமியத்து ஒரு ஆள் மறுபடியும் வாசிங்க பாப்போம். 31. உன் தேவனாகிய கர்த்தர் யாரா இருக்கிறாரா? இரக்கம். நீங்க உங்க பிள்ளை மேல எவ்வளவு இரக்கம் காட்டுகிறீர்களோ அதற்கு 100 மடங்கு இரட்டியாக கர்த்தர் உரைக்கிறார், நான் உனக்கு இரக்கமுள்ள தெய்வம். யாருக்கு இரக்கமுள்ள தெய்வம்னா, என் வழியில நடக்கிறவன், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன், அவனை நான் கைவிட மாட்டேன், அவனை அழிக்க மாட்டேன். சொல்லுங்க, அவனை அழிக்க மாட்டேன். இன்னைக்கு காலையில் கர்த்தர் உரைக்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் யாரு பாக்கியவான்னா, அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 5:29. அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளுக்கெல்லாம் கை கொள்ளுகிற ஏற்ற இருதயம். கரங்களை தட்டி. ஏன் உங்க பிள்ளைகளை ஞானஸ்தானம் எடுக்க சொல்லுதோம்? ஏன் உங்க பிள்ளைகள் சபைக்கு வரணும்னு சொல்லுதோம்? ஏன் உங்க பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லி சபை உங்களை ஏன் பலவந்தம் பண்ணது தெரியுமா? இப்ப வசனத்துக்கு நேரா திரும்ப போறோம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும். சொல்லுங்க, இப்போ இந்த இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஏன் நானும் என் பிள்ளைகளும், நானும் என் பிள்ளைகளும் எங்க வரணுமா? கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆதலால் நீங்க எப்படி மனம் திரும்பி ஒப்பரவாய் கர்த்தரிடத்தில் வந்தீர்களோ, நீங்க ஆண்டவருக்கு வழிகளில் நடக்கிறீர்களோ, உங்க பிள்ளைகள் கண்டிப்பா நடக்கும். இப்போ உங்க பிள்ளைகள் உங்க வீட்டில் இந்த ஆராதனை மாதிரி வீட்டில் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு துணி எடுத்து போட்டுக்கிட்டு பைபிளை கீழே வச்சுக்கிட்டு அதுக்கு பேச முடியாட்டி அது ஏதோ ஒரு ஆக்ஷன் காட்டுது. எங்கிருந்து வந்துச்சு? ஆலயத்துக்கு கொண்டு போனதினால் வந்தது.
சில நேரத்தில் உங்க பிள்ளைகள் ஏதோ ஒன்று வீட்டில் கிடக்கிற ஏதோ ஒரு பாத்திரத்தை எடுத்து 2 கம்பெடுத்து என்ன செய்யுது, அது மைக் எடுத்து பேசுறது மாதிரி காட்டுகிறது. இன்னைக்கு காலையில் வேத வசனம் சொல்லுது, நல்லா அதை திருப்பி பிடிச்சு கொள்ளுங்கள், அந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை மறுபடியும் ஒருவர் வாசியுங்கள். 5:29. அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் என்னதா இருக்க முடியும். எல்லாம் என்ன பாருங்க, உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா, நீங்க நல்லா இருக்கணுமா, நீங்க நல்லா இருக்கணுமா, உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகள் நன்றாயிருக்கும்படிக்கு அவர்கள் எந்நாளும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, திருவிருந்துக்கு மட்டும் இல்லை, வீட்டு கூட்டங்களுக்கு மட்டும் இல்லை, உபவாச கூட்டங்களுக்கு மட்டும் இல்லை, எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமா இருக்கும். ஒரு 3 நாள் உபவாச கூட்டம் வச்சு முடிச்சுட்டுனா சபைகள் மக்கள் எல்லாம் ஆடி ஃபயராக இருப்பாங்க, நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அது கழிஞ்சு மலையாளத்தில் மாதிரி சங்கரம் மீண்டும் தெங்கையில். இந்த நல்ல காலையிலே 8 மாசத்தில் நம்மோடு கூட இருந்தவர்கள் அநேகர் இந்த பூமியில் இல்லை. வயநாட்டில் 89 பேருடைய சவசரீரம் கண்டுபிடிக்கவில்லை, எங்க போச்சுன்னு தெரியாது. மண்ணுக்கு அடியிலையோ அல்லது கடலுக்குள்ள போனால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும், அந்த பாடியை கடல் தூக்கி எடுத்து விடும். ஆனால் உங்களை 8 மாதம் தூக்கி சுமந்து 9வது மாதத்தில் காலையில் உங்களை 5 மணிக்கு தட்டி எழுப்பினவர் இந்த இடத்துல இருக்கிறாரு. 6 மணிக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிச்சவளை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள், உங்க பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஆனா நீங்க தேவனுடைய கற்பனைகளின்படியும் நீங்க நல்லா இருந்து கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்பி உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல், நீ பாக்கியவான். நீ யாரு? பாக்கியவான். இந்த ஊர்ல பெரிய கொட்டாரம் கட்டாவிட்டாலும், ஒரு பெரிய தோப்பினுடைய உடைமை இல்லாமல் இருந்தாலும், ஒரு பெரிய செல்வந்தனாய் இல்லாமல் இருந்தாலும், நீங்கள் அதை விட பாக்கியவான்கள் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 7:12. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட உடன்படிக்கையும் கரங்களை தட்டி. இஸ்ரவேல் ஜனங்களை சும்மா ஒன்றும் அந்த 430 வருஷம் அங்க அடிமையா இருந்துட்டு சும்மா ஒன்று அவர் கொண்டு வரல. என் பிரமாணங்களையும் என் நியமங்களையும் உங்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த கானான் என்கிற ஒரு தேசமாக்கு நான் உங்களுக்கு தரப்போறேன். அந்த தேசத்துல உங்களை கொண்டு போவேன். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்துல உங்க பிதாக்களுக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், அதே வாக்குத்தத்தத்தை உனக்கு நான் புதுப்பித்து தர ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி உபாகமம் 28ஆம் அதிகாரம் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி நியமங்களின்படி தேவ சமூகத்துக்கு என் வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதை கவனமாய் கேட்கணும். அந்த சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். உபவாச கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு இந்த 2ஐயும் வேறு பிரிச்சு காட்டி படிப்பித்திருக்கிறேன். அதை லைட்டா உங்களுக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் மாப்பிசுகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். நீ கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். உன் கற்பத்தின் கனிகளும் உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் 15ஆம் வசனத்துல உபாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்துல ஒரு சாபத்தை கொண்டு வருகிறார். சபையே, நீங்க சாபத்துக்குள்ள போய்விடக் கூடாது.
குடும்பமே, விசுவாச குடும்பமே, நீங்க சாபத்துக்குள்ள போகக்கூடாது. நீங்க கர்த்தருடைய வழிகளில் நடப்பீர்கள் என்றால், கர்த்தரோடு கூட நீங்கள் நடப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஒரு சத்தத்துக்கு ஜெபி கொடுக்கலாமா? அவர் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா? ஒரு குடும்ப வீட்டில் கணவன் மனைவியாக இருந்து கர்த்தரை ஒவ்வொரு நாளும் காலையிலே மாலையிலும் ஒரு குடும்ப ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ணலாமா? நமக்குள்ளே ஒரு வேத தியானம் உண்டாகலாமா? நமக்குள்ளே ஆராதனையிலே தேவ சமூகத்தில் ஒரு நல்ல பார்ட்டிசிபேஷனை, கர்த்தரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளலாமா? வேதத்தின் அறிவிலே வளருவதற்கு நம்மை அர்ப்பணிக்கலாமா என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். இந்த காலையில ஒரு நல்ல 2 நபரை உங்களுக்கு இன்னைக்கு காலையில சொல்ல போறேன். வேதத்துல ரொம்ப கிரேட் கேரக்டரா இருக்கிற 2 பேரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். வாசித்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயானால் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். இப்போ எல்லாரும் வாக்குத்தத்தத்தை படிங்க. நீதிமொழிகள் எத்தனை? 8. என் வழிகளை காத்து நடக்கிறவன். சலமோன் ஒரு சொப்பனம் காணுகிறான். சலமோன் யார் என்றால் தாவீதினுடைய மகன். சலமோன் the king of Israel. இஸ்ரவேலுக்கு யாரு? ராஜா. ராஜா ஒரு சொப்பனம் காண சொல்ல கர்த்தர் சொல்லுகிறார், உன் தகப்பன் யாரு? சொல்லுங்க. ஹலோ, உன் தகப்பன் யாரு? தாவீதினுடைய கேரக்டர் என்ன? அதை வாசிங்க. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு யார் வழியில? கர்த்தருடைய வழியில் நடப்பாயானால் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். எல்லாரும் பிடிச்சுக்காங்க. இந்த வசனத்தை பிடிச்சுக்கொள்ளுங்க. உங்க சொப்பனம் எப்படி இருக்கிறது? நம்ம சொப்பனம் எப்படி இருக்கு? நம்மள போலீஸ் வரட்டு தான் சொப்பனத்தில். இன்னைக்கு கர்த்தர் மீன் குஞ்சுக்கு என்ன படிப்பிக்க வேண்டாம்? நீச்சல் படிப்பிக்க வேண்டாம். மீன் குஞ்சுக்கு நீச்சல் படிப்பிக்க வேண்டாம். தாவீது தப்பு பண்ணது உண்மை. தாவீது தேவ சமூகத்தை விட்டு தூர போனது உண்மை. தாவீதினுடைய கை இரத்தக்கரையாய் மாறினது உண்மை. ஆனால் தாவீது, ஒரு மனுஷன் தன்னுடைய தப்பை சுண்டி காண்பித்த பொழுது அவன் ஒப்புரவாகுகிறான். சபையே, தவறு எல்லாருக்கும் வரலாம், தப்பிதங்கள் எல்லாருக்கும் வரலாம். ஆனா கர்த்தரிடத்தில் திரும்பி வருகிறவன் பட்சத்தில் கர்த்தர். சலமோனே, உங்க அப்பா தவறுனது உண்மைதான்ப்பா. அதனால உங்க அப்பாவை கொண்டு நான் தேவாலயத்தை கட்டாதது உண்மைதான். ஆனா உன் அப்பனுடைய இருதயத்தை பார்க்கிறவர் நானு. உன் அப்பன் தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ளவனாய், பக்தி உள்ளவனாய், கர்த்தருடைய பிரமாணங்களின்படி நடக்கிறவனாய் கர்த்தருக்குள் இருந்ததுனால அவனுடைய ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்தது போல உன் ஆயுசு நாட்களை நான் நீட்டி கொடுப்பேன். அதுக்கு சுருக்கம் இவ்வளவுதான். சலமோனை பார்த்து சொன்னதுக்குள்ள சுருக்கம் என்னதான்? நீயும் உங்க அப்பனை போல கர்த்தருக்கு உண்மையாய் நடந்து பயந்து அவர் வழிகளில் நடப்பாயானால் உன் ஆயுசு காலம் நீடித்திருக்கும். நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய சம்பவத்தை மென்ஷன் பண்ணி இருக்கிறார். 2 விபச்சார பெண்கள். யாரு? விபச்சார பெண்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக போராடி போராட்டத்தில் நல்ல தீர்ப்பு வழங்கின ஒரு சம்பவம் அந்த இடத்துல வருகிறது. பிரசங்க விஷயம் அது அல்ல, நான் அங்க போகல, உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னு தான் சொல்லுறேன்.
நீங்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, நம்ம பாக்கியவான்கள். ஆறு பாக்கியவானா? அவர் வழிகளில் நடக்கிறவனுக்கு தான் பாக்கியவானாக முடியும். 51ஆம் சங்கீதத்தை எழுதும் பொழுது தாவீது சொல்கிறான், ஐயோ என் தாயின் கற்பத்தில் நான் பாவத்தில் கற்பம் தரிச்சேன், இனி நான் உங்க பிள்ளைன்னு சொல்வதற்கு பாத்திரன் அல்ல. ஒரு இளைய குமாரனை போல பரத்துக்கு விரோதமாகவும் உம்முடைய பார்வைக்கு முன்பதாக நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று ஒப்புரவாகுகிறவன் பட்சத்தில் தேவனாகிய கர்த்தர். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளின்படியும் என் நியமங்களின் படியும் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து என் வழியில நடந்தால் உன் ஆயுசு நாட்கள் என்ன செய்யும்? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க யாரெல்லாம் கர்த்தருக்காக உண்மையாக அவருடைய சமூகத்தில் அவர் வழிகளில் நடக்கிறீர்களோ உங்க உயிருக்காக நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நான் சீக்கிரம் செத்து போயிருவோம்னு சொல்லி பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆயுசு நாட்கள் பெருகும். ஏன் நம்ம ஆயுசு நாட்கள் குறுகுறது தெரியுமா? நமக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆறுதல் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் வழியில நடந்து பாரு. நீ லட்சம் சம்பளம் வாங்கினவனுக்கு உள்ள சமாதானத்தை விட, தானியேல் சொல்றாரு, நான் என்ன கறியை சாப்பிட்டேன்? இலக்கறி. என்னது? ராஜா முகம் தானியேலை பார்க்க சொல்ல அங்க போய் சொன்னா, எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் தரக்கூடாது, வைன் எல்லாம் தரக்கூடாது, எனக்கு மதுபானம் தரக்கூடாது, எனக்கு இலக்கறி தந்தா போதும். ஆனால் ட்ரெயின் அப் பண்ணினவங்களில் தானியேலுடைய முகம் ஜொலித்தது. இன்னைக்கு உங்க முகம் ஜொலிக்கணுமா? உங்க முகம், என் முகம் ஜொலிக்கணும்னா கர்த்தருடைய வழிகளில் நடந்தால் மாத்திரம் போதும். அல்லேலூயா. எனக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் இருக்கு, ரொம்ப தேவைகள் இருக்கிறது, அநேக காரியங்கள், ஒவ்வொரு நாளும் தேவைகள் அதிகரித்து கொண்டே போகிறது. எனக்கு பாடு இருக்கு, ஆனா அந்த பாடுகளின் மத்தியிலும் எனக்கு ஒருவர் என் உள்ளத்தில் இருக்கிறாரு, எப்பவும் ஒரு சிரிச்ச முகமே, ஒரு சிரிச்ச முகமே. இன்னைக்கு உங்க முகத்தில் சிரிப்பு இருக்கா? சிரிப்பு தானாக உருவாக வேண்டும். இந்த காலையிலே கர்த்தர் என்ன பார்த்து உங்களை பார்த்து சொல்றாரு, தாவீதுக்குள்ள லைஃப் ஹிஸ்டரிய சொப்பனத்துல யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு? சலமோன். இங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னைக்கு உங்கள் நடைய உங்க பிள்ளைகளுக்கு சொப்பனத்துல கர்த்தர் காட்டி கொடுக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குது? உங்க நடைய, உங்க உடைய, உங்க செயல்பாட, உங்க வாழ்வை எங்க காட்டி கொடுக்கணும்? சொப்பனத்துல உங்க பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்க வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். நீங்க சொத்து சம்பாதிச்சு வச்சது அல்ல, புதிய வீடு கட்டி கொடுத்ததுனால அல்ல, தோப்பு வாங்கி கொடுத்தது அல்ல. உங்க நல்ல நடக்கைய உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்னத்துல காட்டி கொடுக்கணும்? சொப்பனத்துல காட்டி கொடுக்கணும். எத்தனை பேர் ஏங்குறீங்க? எத்தனை பேர் ஏங்குறீங்க? இன்னைக்கு ஏங்கி ஆகணும். நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் எஸ். அடுத்து ஒருவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ரொம்ப தெரிஞ்சவர், சின்ன வயசுல சொப்பனம் கண்டான். எத்தனை எத்தனை நெற்கதிர்கள் என்ன வணங்கிச்சு சொல்லுங்க? 11 நெற்கதிர்கள் என்னை தலை வணங்கினது. அப்பாவுக்கே கோபம் வந்துட்டு. அப்பாவுக்கு கோபம் வந்துட்டு அண்ணமாருக்கு தம்பிமாருக்கு எப்படி வந்திருக்கும்? அவனை கொலை செய்வதற்கு வகை தேடினார்கள். அப்பாவும் முகாந்திரத்தை அப்பா இன்னசென்ட் உருவாக்கினார். சகோதரனுக்கு என்ன கொண்டு போறான்? ஆகாரத்தை கொண்டு போகிறான். ஆகாரத்தை அவன் கொண்டு போகும் பொழுது அவர்கள் அவனை தண்ணீர் இல்லாத எங்க கொண்டு விட்டாங்க? தண்ணீர் இல்லாத கிணத்துல தூக்கி போட்டாங்க. அதுல ஒருத்த பரிந்து பேசின, இவனை கொல்ல வேண்டாம், இவனை எகிப்துக்கு என்ன விட்டுறலாம்? 20 காசுக்கு. எத்தனை காசு?
சொல்லுங்க. இயேசுவினுடைய முன்னிழல் யாரு? யோசேப்பு. நினைச்சு பாருங்க, சொந்த அண்ணன் தம்பியோட இருந்தவன் அடிமையாக 20 காசு, ஒரு மனுஷனுடைய விலையை பாருங்க, எத்தனை காசு? 20 காசுக்காக அவனை விற்று போட்டார்கள். விற்று போட்டவனுக்கு தெரியாது, அவனு போய் என்ன வாங்கி கடலை மிட்டாய் சாப்பிட்டானா, என்ன சாப்பாடு சாப்பிட்டான்னு தெரியாது, என்ன ஸ்நாக்ஸ் வாங்கினான்னு தெரியாது. ஆனால் விற்று போட்டவனுடைய விலையை பரலோகம் அறிஞ்சிச்சு. என்னது? பரலோகம் அறிஞ்சிச்சு. போத்திப்பர் வீட்டில் எல்லா கீயும் யார் கையில? இந்த யோசேப்பு கையில. அவன் மனைவி இவன் மேல இச்சை வச்சா, அவர் வழிகளில் நடந்தனால வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடணும். இன்னைக்கு பாஸ்டர் தப்பு பண்ணுவதற்கு ஒரு முகாந்திரம் வந்துச்சு, செய்து விட்டோம் பாஸ்டர். தவறு செய்ய ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டு இப்போ நான் உணர்கிறேன் அன்னைக்கு செய்தது தப்பு. இந்த பட்டணத்தில் ரொம்ப பேர் இருந்தும் உங்களையும் என்னையும் ஒரு பெரிய சபைக்கு உள்ள கொண்டு வந்து, நீ தவறிவிடக்கூடாது, நீ பாவத்தில் விழுந்த கூடாது, நீ தேவனுக்கு பிரியமல்லாத காரியம் செய்து விடக்கூடாது. இங்க கூடி வர சொல்லையெல்லாம் ஆவியானவர் முகாமுகமாய், என்னது, லைவாய் அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ யோசேப்பை போல ஏன் வழியில நடக்கணும்? நீ சில விட வேண்டிய இந்த வஸ்திரத்தை விட்டு ஓடணும். ஓடும் பொழுது உன் பட்சத்தில் நான் நிற்பேன். அல்லேலூயா. உண்மையினால சிறைச்சாலைக்கு போனவன் என்னதுக்காக? நீதிக்காக சிறைச்சாலைக்கு போனான். சிறைச்சாலை போனதில் ஒரு குணம் இருந்தது, அவனுக்கு சொல்லிக் கொடுத்தான். அந்த வியாக்கியானம் ராஜாவுக்கு முன்ன கொண்டு நின்றுச்சு. ஆமாம் சொல்லுங்க. ராஜா கிட்ட சொன்னான், ராஜாவே, நீர் கண்ட சொப்பனம், நீர் ஆராதிக்கிற தெய்வங்களுக்கும் நீர் அட்வைஸ் கேட்கக்கூடிய பெருந்தலைக்கும். அவன் மறைமுகமா ஓப்பன சொல்ல, நான் அதை ஓப்பன சொல்லல, மறைமுகமா சொல்லுகிறேன். வாங்கூட வச்சிருக்கிற, உம்மை கூட வச்சிருக்கிற இன்னென்ன சிங்கடிகளுக்கு தெரியாதது பரலோகத்தின் தேவன் எனக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். 7 வருஷம் என்ன வரப்போகுது? செழிப்பு. என்ன? 7 வருஷம் செழிப்பு. 7 வருஷம் கழிஞ்ச 7 வருஷம் பஞ்சம். இந்த காலையிலே சத்தத்தை கவனிக்கிற தேவ ஜனமே, அவனை ஆண்டவர் எகிப்துக்கு 2வது மனுஷனாய் உயர்த்தினார். இப்ப இங்க இருக்கிறவங்களை இந்த கிராமத்தில் ஒரு ரொம்ப டாப் மெரிட்ல உள்ள பெரிய பதவியில கர்த்தர் உயர்த்த கூடும் என்றால் சபையில் உள்ள உங்களை பெரிய பதவிக்கு கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா ஒண்ணு, நீங்கள் கர்த்தர் வழிகளில் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் வழியில் நடக்க தயாரா? அப்படி என்றால் உங்களுக்கு இன்னைக்கு இந்த மாசத்துல கர்த்தர் முடி சூட்டுகிறார், பெயர் சூட்டுகிறார். பாக்கியவான். யார்? பாக்கியவான். யோபுவின் புத்தகத்தில் 36:11 வாசிக்க சொல்ல எனக்கு ஒரு பெரிய ரகசியத்தை இந்த புத்தகத்தில் தேவன் எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர்கள் அடங்கி, சொல்லுங்க, அவரை சேவித்தால் தாங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் கரங்களை தட்டி, அவர்கள் என்ன செய்தார்களாம்? சொல்லுங்க. அடங்கி. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி. எங்க ஒரு மனுஷன் அடங்கி போகிறானோ அவன் உன்னத நிலையில் வருவான். நீங்க இந்த ராணுவத்தினுடைய பயிற்சிகளை போய் கொஞ்சம் யூடியூப்ல அடிச்சு பார்க்கணும். ராணுவ பயிற்சி ரொம்ப கடினமான பயிற்சி. ராணுவ பயிற்சி கடினமான பயிற்சி. ஃபயர் இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிறவங்களுடைய பயிற்சி ரொம்ப கடினமான பயிற்சி. அவங்க அந்த பயிற்சியை எடுத்து வந்துட்டாங்கன்னா எப்பவும் அவங்களுக்கு வேலை இருக்காது. பேரிடர்
என்கிற ஒரு ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறது. எப்பவும் அவங்களுக்கு வராது. எங்க ஃப்ளட் வருதோ, எங்க எர்த்குயிக் வருகிறதோ, அங்கதான் அவங்களுடைய பணிகள். இன்னைக்கு காலையில் நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் எல்லா இடத்துல அடங்கி போயிட்டோம்னா, சபைக்கு நம்ம அடங்கணும், கணவன் மனைவிக்கு அடங்கணும், உங்கள் கம்பெனியில எஜமானனுக்கு நீங்க அடங்கணும், அரசாங்கத்துக்கு அடங்கி போகணும். சொல்லுங்க, அரசாங்கத்துக்கு அடங்கி போகணும். இது தேவ பிரமாணம். ஆசிரியருக்கு ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற மாணவ மாணவிகளை டீச்சர்ஸை எதிர்த்து பேச உங்களுக்கு அதிகாரம் இல்லை. டீச்சர்ஸை எதிர்த்து பேசின பிள்ளைகளுடைய வரலாறும் டீச்சர்ஸுக்கு அடங்கி போவனுடைய வரலாற்றில் கண்ட சரித்திரம் என்னவென்றால், அடங்கி போன பிள்ளைகள் டீச்சர்ஸ் உங்களை ஆசீர்வதிச்சாச்சுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் படிக்கிற காலேஜில், கல்லூரியில், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளை அவங்களை எதிர்க்காதங்க. அவங்களை எதிர்த்துட்டீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிறீங்கன்னு அர்த்தம். கணவன் மனைவி வாழ்க்கையில் கணவன் மனைவியானவள் தன் கணவனுக்கு கிரீடம் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அடுத்து சொல்லுகிறாரு, நீ எல்லா காரியத்துக்கும் அவனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து போகணும்னு சொல்லுதாரு. பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்கு நீங்க அடங்கி போகணும். நான் ஏன் இன்னைக்கு 104 சங்கீதத்தை எடுத்து தெரியுமா? ஊழியக்காரனை யாரா வச்சிருக்கிறாரு? ஊழியக்காரங்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை மட்டும்தான் சொல்லணும். ஊழியக்காரங்கிட்ட வந்து தமாசு பேசக்கூடாது. ஊழியக்காரனை கனம் பண்ண வேண்டிய விதத்தில் நம்ம கனம் பண்ணணும். ஊழியக்காரன் அக்கினி ஜுவாலையாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்லாரு, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். இந்த நல்ல காலையிலே யோபு கிட்ட வெளிப்படுத்தின போல, ஆண்டவரை நான் எங்கெல்லாம் ஆண்டவர் அடங்கி போகல, எங்கெல்லாம் எனக்கு அடங்கி போக கர்த்தர் கிருபை தாரும். உங்க வண்டி உங்களுக்கு அடங்காட்ட, அந்த வண்டிக்கு என்ன திட்டு விழ தெரியும்? அதுக்கு வாயே இல்லை, கண்ணு இல்லை, மூக்கு இல்லை. இதை போய் கொண்டு வந்தேன். இப்போ உங்களை என்னை ஆண்டவர் எங்கெல்லாம் திட்டணும் தெரியுமா? எங்கெல்லாம் திட்டணும் தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ என் வழியில நடந்தா நீ பாக்கியவான்கள். என்ன, என் வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். என் கற்பனை எல்லாம் ரொம்ப கடினமானது. 6 நாள் வேலை செய்யணும், 7ஆம் நாள் என் பாதத்தில் இருக்கணும். அடங்கி போனீங்கன்னா உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் பெரியது. சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகரியா 3:7. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், என் ஆலயத்தில் நீ நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களை காவல் காப்பாய். அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்குள்ள இடப்பு, இப்ப எல்லாரும் நெருங்கி நெருங்கி இருக்கேன், உங்க கூட உலாவுவதற்கு அவர் இடம் கொடுப்பாராம். ஹலோ, அல்லேலூயா. இந்த காலையில அந்த வசனத்தை திருப்பி போறோம், அதே வசனத்துக்குள்ள போறோம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழியில் நடந்தால் நீ என்ன பார்ப்ப, என்ன செய்வ? காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் என்ன செய்வாய்? நியாயம் விசாரிப்பா. உங்களுக்கு எல்லாருக்கும் சர்ச்சில் நியாயம் விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை தருகிறார். சர்ச்சில் யாரெல்லாம் தப்பு செய்தாங்களோ உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு ரைட்ஸ் தருகிறாரு. தப்பை சூண்டி காண்பதற்கு ரைட்ஸ் தருகிறாரு. நீங்கள் என்ன செய்வீங்களா? ஆலயத்தில் கவனமாக கேட்கணும், தப்பா மென்ஷன் பண்ணிடக்கூடாது. ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். என் பிரகாரங்களை நீ காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே நல்லா புரிஞ்சுக்காங்க, அவர் வழியில நடந்து அவர் சமூகத்தில் இருந்தா உங்க கூட உலாவுவதற்கான இடத்தை, ஸ்பேஸை ஆண்டவர் தெரிந்து எடுப்பார் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். நான் இந்த சமீபத்தில் நடந்த பிரசங்கத்தில் யாக்கோபின் நிருபம் அடிக்கடி வருது. எத்தனை பேர் அதை உணர்கிறீங்கன்னு தெரியாது. நான் மெடிடேஷன் பண்ண சொல்ல எனக்கு கர்த்தர் கொண்டு கொடுக்கிற வசனத்தில் யாக்கோபினுடைய நிருபமும் ஊடா ஏறி வருகிறதே.
அந்த யாக்கோபினுடைய நிருபத்தின் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்களே. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் தன் செய்கைகளில் கரங்களை தட்டி. இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். நல்லா பிடிச்சுக்காங்க. சுயாதீன பிரமாணம். என்ன பிரமாணம்? என்ன பிரமாணம்? இந்த பிரமாணம் வாசிங்க. என்ன பிரமாணம் இது? ஃபுல் ஆஃப் பூரண பிரமாணம். என்ன பார்க்கணுமா? நம்ம எல்லாம் என்ன பாருங்க, பைபிளை இப்படி உற்று பார்த்து இந்த சைடுக்குள்ள ஏதாவது இருக்கா உடனே தட்டி பாஸ்டர் பார்த்துருவாங்கன்னு சொல்லி பொடிய தட்டி ஆகும் இங்க கொண்டு வருது. இந்த வசனத்தையும் பிரமாணங்களையும் பூரண சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்க்கிறவன் குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். என்ன பிரமாணம்? சுயாதீன பிரமாணத்தை, பூரண பிரமாணத்தை உற்று பார்க்கிறவன். எப்படி? இப்ப நம்ம ஆட்களுக்கு இந்த வேலைக்கு போறதுக்கு வேண்டி 5 வசனத்தை கடகட வாசிப்பாங்க தெரியுமா? பாஸ்டர் சொல்லித்தாருன்னு வாசிக்கிறவங்க உண்டு. ஒரு காலத்துல நான் அப்படிதான் இருந்தேன். ஒரு காலத்துல நான் அப்படிதான் இருந்தேன். ஒரு காலம் வந்த பொழுது இந்த வசனம் என்கிட்ட பேச தொடங்கிச்சு. இந்த வசனம் என்னை சீர்திருத்திச்சு. இந்த வசனத்தை உட்கொள்ள கிருபை செய்தார். பிடிக்க வேண்டியதை பிடிக்கவும் தூர எரிய வேண்டியதை எடுத்த உடனே என்ன அவருக்கு ஒரு உகுந்த கருவியாக கர்த்தர் மாற்றினார். இந்த பிரமாணத்தை உற்று பார்க்கலாமா? ஆமே, இந்த பிரமாணத்தை உற்று பார்க்கலாமா? நீங்க உற்று பார்த்தீங்கன்னா இந்த பிரமாணம் உங்களை ஒரு பாக்கியவானாக மாற்றிக்கொண்டு போகும். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. லண்டன் யூனிவர்சிட்டியில் போய் இந்தியாவினுடைய முதல் பிரதமராக இருக்கிற டாக்டர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த லைப்ரரியில் சூப்பர் புஸ்தகமும் ரொம்ப பேர் வாசித்த புஸ்தகம் என்னன்னு கண்டுபிடிச்ச உடனே அவர் கையில் கொடுக்கப்பட்ட புத்தகமாகும் த ஹோலி பைபிள். ஆமென். அல்லேலூயா. இந்த புஸ்தகத்தை எடுத்தவன் ஆசீர்வதிப்பார். ஓபேத் ஏதோமில் எத்தனை மாசம் இருந்துச்சு புஸ்தகம்? 3 மாசம். இந்த புஸ்தகத்தை அவன் வாசிக்கல, இதில் சொல்லதெல்லாம் கேட்கல. புஸ்தகம் இருந்தவனை ஆசீர்வதித்தது உண்மைன்னு சொன்னா இந்த புஸ்தகத்தை கை கொள்கிறவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வரும். ஆனால் அவர் வழிகளில் நடக்கிறவனுக்கு சகலமும் ரோமர் 8:28 நன்மைக்கு எதுவாகவே. பிரசங்கத்தினுடைய இறுதியான நேரத்துக்குள் வந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகவும் என்ன வழி? வாசல் வழியாய். கரங்களை தட்டி எல்லாம் நடச்சிருங்க. மெயின் பாயிண்ட்டுக்குள்ள வந்து வரேன். இந்த கன்குலேஷனுக்கு வந்துட்டேன், முடிவுரைக்குள்ள வந்துட்டேன். ஏதேனில ஒரு விருட்சம் இருக்கு. என்ன விருட்சம்? நன்மை தீமை அறியத்தக்க கூடிய விருட்சம். புதிய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகத்தில் ஒரு விருட்சத்துக்குள்ள பேரு மென்ஷன் பண்ணிருக்கு. என்ன விருட்சம்? ஜீவ விருட்சம். என்ன விருட்சம்? அதுக்கு உயிர் இருக்கு. அந்த விருட்சத்துக்கு என்ன இருக்கு? ஜீவ விருட்சம். இப்போ ஒரு ஆள் மட்டும் அந்த வசனத்தை வாசிங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் எல்லாருங்க உங்களுக்கு ஏதேனில அந்த காவல் காக்க வேண்டிய விருட்சத்தினுடைய கனிய புசிக்க கூடாதுன்னு சொல்லி புசிச்சதுனால பாவமும் மரணமும் ரட்சிப்பும் இழந்தோம். இப்போ தேவன் சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டில் என்ன விருட்சம்?
ஜீவ விருட்சத்தை மேல் நீங்க ஜீவ விருட்சத்துக்குள்ள அதிகாரிகளாக, அந்த பரலோகத்துக்கு போவதற்கு அதிகாரம் உள்ளவர்களாக மாற வேணும்னா நீங்க எந்த வழியை பிரவேசிக்கணும்? வாசல் வழியாய். கள்ளன் எப்படி வருவான்? வாசல் வழியா வருவானா? ஹலோ ராஜன் பாஸ்டர், இன்னைக்கு உங்க வீட்டில் அந்த கதவு வழியாக வந்து உங்க வீட்டில் உள்ளதெல்லாம் திருடிட்டோம்னு சொல்லி வருவானா? அவனுக்கு எங்க வீட்டில் எங்க கேப் இருக்கு, பாஸ்டரும் பாஸ்டம்மாவும் பிள்ளைகள் எப்போ வெளியில போவாங்க, அவன் அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சு அவன் இங்க எல்லாருடைய கண்ணையும் மூடி வந்து எடுத்துட்டு போயிடுவான். இது யாரு வேலை? கள்ள வேலை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, ஜீவ விருட்சத்தின் வழி. என்ன வழி? ஜீவ விருட்சத்தின் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு நீங்க என்ன வழி வரணும்? வாசல் வழியாய் வரணும். நல்ல வேளை நம்ம சர்ச்சுக்கு இந்த இந்த இதை அடைச்சிட்டோம். நான் இப்பவும் நினைக்கிறேன், இந்த வழியிலாவது ஒரு வாசலை போட்டோம்னா மக்கள் லேட்டா வருது, உங்க பாஸ்டருக்கு தெரியாம ஒளிஞ்சு உள்ள வராங்கல்ல, அவங்க இந்த வழியில வந்துடலாம். இன்னைக்கு காலையில சபையோடு சொல்லுகிறார், நீ குறுக்கு வழியை எதையும் என்ன செய்யாத, சம்பாதிக்காத. நேரே வா, நேரே போ. நீங்க என்னதெல்லாம் குறுக்கு வழியில சம்பாதிக்கிறீங்களோ ஒண்ணு உங்க கையில என்ன செய்யாது, தங்காது. என்ன செய்யாதங்க, குறுக்கு வழிய சம்பாதிக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, அமெரிக்காவின் ஜனாதிபதி நினைச்சால் என்ன செய்யறது, தடுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு காலையில் என் கற்பனைகளை ஒருவன் கை கொண்டானால் அவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனிக்கிற தேவ ஜனமே, விசுவாச குடும்பமே, 1ஆம் தேதி 5 மணிக்கு நடந்ததால் இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டிருக்க மாட்டீங்க. வித்தின் 20 மினிட்ஸுக்குள்ள இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆயிரும். இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நீ ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல. நீங்க அடிக்கடி ஜெபம் பண்ணி சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் பூச்சி, நான் ஒண்ணுக்கு ஆகாதவா. நீங்க அப்படி சொல்ல சொல்ல புழுவாவதா இருக்க, ஒண்ணுக்கு ஆகாம தான் இருப்பீங்க. நீங்க பாக்கியவான்னு சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிங்க. பாக்கியவான், நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அதில் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் ஏன் உங்கள்கிட்ட உரிமையாக சொல்லுது தெரியுமா? உங்களை நான் நேசிக்கிறேன், உங்கள் மேல் அன்பு செலுத்துகிறேன், நீங்க ஒருத்தர் கூட வழி விலக கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய இருதயம் உள்ள ஒரு மனுஷனாக உங்களை என்னை கொண்டு வச்சிருக்கிறாரு. அதனால் இன்னைக்கு காலையில் நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், 8 திருப்பி வாசிங்க. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழியில நடந்துட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்கெல்லாம் உங்க வழியை விட்டு நான் விலகினேனோ நான் திரும்பி வர விரும்புகிறேன். ஆண்டவரே நான் திரும்பி ஒரு தாவீதை போல திரும்பி வர. ஆண்டவரே தாவீதை குறித்து கர்த்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், நான் அதில் சொல்லி முடிக்கிறேன். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். இந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நம்முடைய மெல்லிய வார்த்தையை பரலோகம் திறந்து தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.